கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு பட்டணத்திலே நியாயாதிபதி ஒருவன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். ஆனால் அதே பட்டணத்திலே ஒரு ஏழை விதவை அங்கே இருந்தால், அவள் தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று அவள் அந்த நியாயாதிபதியின் இடத்திலே போய் சொல்லுவாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லை. இந்த விதவைக்கு நியாயம் தீர்த்து வைக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லை. ஆனால் இந்த விதவை அடிக்கடி தொந்தரவு செய்கிறபடியினாலே அவன் ஒரு நாள் இப்படியாய் சிந்தித்தான். இவள் அடிக்கடி என்னை தொந்தரவு செய்கிறாளே, இவள் என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானம் எடுத்தான். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அவன் நினைத்ததை சிந்தித்து பாருங்கள். அதே நேரத்திலே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்திலே, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து, நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன், சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பிராமிஸ் பண்ணுகிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று. நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தாலும் சரி, சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ஏழை விதவைக்கு எதிராளி இருந்தது போல இன்றைக்கு நமக்கும் ஒரு எதிராளி உண்டு. அவன் யார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, எதிராளியாகிய சாத்தானாகப்பட்டவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதல்லவா? எதிராளியாகிய சாத்தானாகப்பட்டவன், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் நம்மேலே சில வழக்குகள், ஊழியம் செய்யக்கூடாத சில வழக்குகள், திருமணம் செய்யக்கூடாத சில வழக்குகள், திருமணம் செய்தாலும் கர்ப்பத்தின் கனி கிடைக்காதபடி சில வழக்குகள், நமக்கென்று சொந்தமாக இடமில்லாதபடி, வீடு வாசல் இல்லாதபடி சில வழக்குகள், இன்னும் பலவீனம், வியாதி என்கிற வழக்குகள், கடன் பிரச்சனை என்கிற வழக்குகள், பிரிவினை சண்டைகள் என்கிற வழக்குகள்,
இப்படியாக எத்தனையோ வழக்குகளை நம்மேல் எதிராளியாகிய சாத்தான் எய்து கொண்டுதான் இருக்கிறான். யோபின் வாழ்க்கையிலே இதே எதிராளியாகிய சாத்தான் அவனுடைய வீடு வாசலை அழித்தான் அல்லவா? மிருக ஜீவன்களை அழித்தான் அல்லவா? அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் அழித்தான் அல்லவா? அவன் சரீரத்திலே பலவீனத்தை உண்டு பண்ணி வேதனை படுத்தினான் அல்லவா? சொந்த மனைவியே அவரை தூசித்து ஜீவனை விட்டு என்று சொல்லுகிற அளவுக்கு யோபின் வாழ்க்கையிலே எதிராளியானவன் வழக்கு மேல் வழக்கு தொடுத்து கொண்டே இருந்தான். ஆனால் யோபு இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளையாயிருந்தான். அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து யோபின் வாழ்க்கையிலே அவர் நியாயம் செய்யாமல் இருந்தாரா? சீக்கிரத்தில் நியாயம் செய்தார் அல்லவா? அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே எதிராளியானவன் சாத்தான் நம்மேல் தொடுக்கிற வழக்கு, எய்கிற வழக்குகளை குறித்து கவலைப்படாதபடிக்கு பரலோக நீதிமன்றத்திலே நீதியுள்ள நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே விண்ணப்பம் செய்யும் பொழுது, கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகளுடைய விஷயத்திலே, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? ஆகவே மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்க. வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா? அதே நேரத்தில் ராஜாக்களை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதல்லவா? ஆகவே எந்த சூழ்நிலையிலும் மனுஷனை நம்ப வேண்டாம், இப்பிரபஞ்சத்து அதிகாரிகளையோ நம்ப வேண்டாம். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தாலும் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், நீதி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.